வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாமகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை மகனுக்கு ஏற்பட்டு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையின் வெளிப்பாடுக்கு திமுக தான் காரணம். இன்னும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்ம முறியடிப்போம் சொல்லி போட்டு இன்னைக்கு அன்புமணி பேட்டி கொடுத்துருக்காரு. பட்டு இதை எதிர்த்து அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் பணிக்குழு செயலாளர் சதாசிவம் அப்படிங்கிறவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது 35 வருஷமாக கட்சியில் நான் இருக்கிறேன். மற்றபடி திமுக அப்படிங்கிற அந்த ஒரு கட்சிக்கும் பாமகவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை மகன் பிரச்சனைக்கும் அப்பம்புள்ள தகராளுக்கும் ராமதாஸ் அன்புமணி தகராளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா 1.5 மணி நேரம் பேட்டி கொடுத்தாரு இல்லையா ராமதாஸ், அதில் சொல்லியிருப்பார். மற்றபடி அன்புமணி சந்திப்பின் போது கூட ராமதாஸை சொல்லியிருப்பார். எதுவுமே கிடையாது. இது தேவையற்ற முறையில் திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி திமுக அப்படியே இருக்குது. மற்றபடி பாமக அதன் அடிப்படை நிலையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றபடி பிரச்சனைக்குள் இருக்கிறத விடுங்க. மற்றபடி சூழ்ச்சியாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். இதற்கு திமுக தான் காரணம் என்பதை போன்ற அன்புமணியினுடைய பேட்டி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சதாசிவம் அங்கே இருக்கக்கூடிய கட்சியிலே தேர்தல் பணிக்குழு செயலாளர் ரொம்ப தெளிவாகவே பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த தெளிவு கூட அன்புமணிக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வேதனைப்படக்கூடிய விஷயம். இப்போ பாருங்கள், அவருடைய மனைவி சௌமியா அப்படியே கோயிலுக்கோளாக போகிறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் கடைசியில் மயிலம் வரைக்கும் போயிட்டாங்க. ஒவ்வொரு கோயிலுக்காக போய் இன்றைக்கி வேண்டுதல் போட்டுட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு போனாங்க, ஒரு குறிப்பிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனாங்க, அப்புறம் திண்டிவனம் கோயிலுக்கு போனாங்க, அப்புறம் மயிலம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போனாங்க. எல்லாம் வேண்டுதலாக போயிட்டுருக்குறாங்க. அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு. அதாவது பிஜேபியோடு தான் நாம் கூட்டணி சேர்க்க வேண்டும் சொல்லி போட்டு புருஷனும் பொண்டாட்டியும் மாமனார் காலில் விழுந்துருக்குறாங்க. அப்போ எங்கே அறிவு போன்றது அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி கோயிலாக போய் என்ன பண்ணுறது? எந்த பிரயோஜனமும் இல்லை. சொன்ன மாதிரி கண்கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம். சரி, திமுக தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே கூட பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு. ரைட், அப்படியே இருந்தாலுமே கூட இப்போ 2 எம்எல்ஏ நெஞ்சு வலி அப்படின்னு பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அது யாருடைய ஏற்பாடு? ஒருவேளை திமுகவுடைய ஏற்பாடா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கா இல்லையா? அதாவது சேலம் பொதுக்குழு கூட்டுற நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் கூட்டுறாரு. ஒருவேளை அங்கே கலந்து கொள்ளவில்லையோ அப்படின்னு ஒரு கெட்ட பேர் நமக்கு வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாரு, அங்கே அந்த தொகுதி எம்எல்ஏ அருள் அப்படிங்கிற சேலம் மேற்கு எம்எல்ஏ அருளுங்கிறவர் டக்குன்னு சென்னைக்கு வந்தவர், அப்பாவை பார்க்க வந்தவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஓமந்தூராரில் அட்மிட் ஆகிட்டார். நெஞ்சு வலிங்கிற கான்செப்ட். இன்றைக்கி அவருக்கு குளுக்கோஸ் பாட்டு, பிளட் டெஸ்டிங், அப்புறம் இசிஜி இனிமேல் ஏகப்பட்டது போயிட்டுருக்கு. அவரு தான் போனார், அந்த மாதிரி அட்மிட் ஆகிட்டார். அப்படின்னா பாமக நம்ம கௌரவத்தில் ஜிகே மணி அவரு நெஞ்சு வலிங்கிற கான்செப்ட் அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டார். இது யாருடைய ஒரு தூண்டுதல்? திமுகவுடைய தூண்டுதலா? யோசிக்கணும். அதாவது எந்த ஒரு கட்சியின் நிலைப்பாடாக இருந்தாலும் பிற கட்சியோட தூண்டுதல் என்பது கட்டாயமாக ஆரம்பத்திலே தெரிந்துவிடும். 1.5 மாசமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பனும் பிள்ளையும், தந்தையும் மகனும், ராமதாசும் அன்புமணியும். இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை. திடீரென்று ஒரு கருத்து, சூழ்ச்சியாளர் இருக்கிறார்கள், மற்றபடி திமுக காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்புமணி வாயிலே வந்தாச்சா கூட அவருக்கு எங்கே யோசனை போனது, அறிவு எங்கே போனது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? சிம்பிள். அன்னைக்கு வந்தவர் ராமதாஸை பார்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரத்தை திரும்பி போயிட்டாரு. அதுக்கு பின்னால் சைதை துரைசாமி மற்றபடி குருமூர்த்தி எல்லாம் சமாதானப்படுத்தி ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு பேசுகிற மீண்டும் பேசலாமே. பனையூருக்கும் தைலாபுரத்துக்கும் எவ்வளோ தூரம்? ஒரு 58 மணி நேரம் பயணமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இழுத்து பிடிச்சா 1 மணி நேரம் 1.5 hours 2 hours வந்துடலாம். இருந்தாலுமே கூட அவருக்குள்ளே இருக்க ஈகோ, மற்றபடி ராமதாஸின் மேல் அவர் சொல்லி கொண்டிருக்கிற ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதையெல்லாம் ராமதாஸ்
அவர் நீக்கினா அவர் வந்து அந்த நிர்வாகி வந்து கிடையாது, நீக்கப்படவில்லை, அவர் சேர்த்துக்கிறாரு. இப்படி 52 மாவட்ட செயலாளர்கள், மற்றபடி 30 சில்லற மாவட்ட தலைவர்களை போட்டு உட்காந்துருக்கார் ராமதாஸ். இதையெல்லாம் நீக்கி அவர் வச்சுக்கிறாரு அன்புமணி. இப்போ புதுசாக வச்சுக்கிட்டு பொதுக்குழு கூட்டத்தை எந்த அளவுக்கு கூட்டம்னா தனக்கென்ற ஒரு மெஜாரிட்டியை காட்ட வேணும் அப்படிங்கிற ராமதாஸ் இன்னைக்கு ரொம்ப முனைப்பாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் விட மீண்டும் அறிவிப்பான ஒரு விஷயம், அதாவது வந்து தமிழர் உரிமை மீட்பு பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணம், அதாவது வந்து பசுமை தாயகம் சார்பாக 25/7/25 நவம்பர் 1 வரைக்கும் எங்கள் தேசம் ஒரு 100 நாட்களுக்கு மேலே ஆகுது. அதில் வந்து தமிழகம் முழுதும் தமிழக உரிமை மீட்பு பயணம் வந்து பெறப்பட போகிறாராம். அது குறிப்பாக வந்து பாலாற்றை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை நாம் சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதாவது தமிழக மக்கள் தமிழக உரிமை மீட்பு பயணம் அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இவர் என்னத்தை தமிழக உரிமையை போய் மீட்கிறது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஆண்டு கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி. மற்றபடி வந்து அவங்க தன்னுடைய ஆட்சியின் அதிகாரத்தில் பார்க்குறாங்க. இங்கே வந்து தமிழகத்தில் உரிமை சிதைந்து விட்டது. உரிமை வந்து யார் பறித்து கொண்டு போய்விட்டார்? இவர் போய் மீட்கிறதுக்கு அன்புமணி எங்கேயுமே இல்லையா. அவங்க பாட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதியிலையும் வருவதற்கு இன்னைக்கு திமுக சரியாக இருக்கிறது, கட்டாயமாக வந்துவிடும் அப்படிங்கிற போக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தல் பாமகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்த பட்சத்தில் இந்த மாதிரி அடிதடி கலாட்டம், அவர்களுக்குள்ள சண்டை சச்சரவு, வாய் வார்த்தைகள், அம்மாவை தூக்கி பாட்டிலில் எரிஞ்சா, மற்றபடி 35 வயசுலேயே வந்து இவருக்கு ஏன் நான் வந்து வாங்கி கொடுத்தேன் மந்திரி பதவி அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு 1.5 மணி நேரம் பேசுகிறார். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள்? இவங்கள் தன்னுடைய உரிமையை வந்து மீட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள்ட்ட ஏகப்பட்டது ஒன்றும் இல்லை. இவங்க என்னத்தை போய் தமிழக உரிமையை போய் மீட்க போகிறது? தமிழக உரிமை மீட்கிற அளவுக்கு எந்த உரிமை பறிபோகப்படவில்லை. இவர்களிடம்தான் வந்து பலவிதமான விஷயங்கள் பறிபோகி விட்டன. ஆமாம், இதுவரைக்கும் மக்கள் வைத்திருந்த அந்த அன்பின் வெளிப்பாடு, நம்பிக்கையின் வெளிப்பாடு, மற்றபடி தொண்டர்கள் வைத்திருந்த ஒரு மதிப்பு, மற்றபடி மக்கள் பாமகவை விட்டு வேறு சில கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்திருந்த ஒரு நன்மதிப்பு, வன்னிய மக்கள் வைத்திருந்த ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு எல்லாமே பறிபோய் விட்டது. நம்ம இதை முதல்ல வந்து அன்புமணி வந்து காப்பாற்றினா போதும். இவர் வந்து தமிழகத்தில் போய் காப்பாற்ற வேண்டிய அவசியமே ஒன்று கிடையாது. தமிழக உரிமை எந்த இடத்துலையுமே கெட்டு போகவில்லை என்பதை இதன் மூலமாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். மற்றபடி வந்து ஏகப்பட்ட விஷயம் இனிமேல் பில்டப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் வந்து கட்டாயம் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்களுடைய ஒரு நிலைப்பாடு எந்த அளவுக்கு செயல்படும் அப்படிங்கிறது தெரியல. சதாசிவம் எம்எல்ஏ அவருக்கு ஜாதகம் பார்த்தாராம். அவர் சொல்கிறார் இன்னைக்கு 1 மாதத்தில் சரியாயிடுமுங்க. சதாசிவம் எம்எல்ஏ, பாமக எம்எல்ஏ ஜாதகம் பார்த்தாராம். பார்த்துட்டு ராமதாஸ் அன்புமணி பிரச்சனை எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு எல்லாம் 1 மாதத்தில் சரியாயிடும்ப்பா அப்படி சொல்லி சொன்னாராம். என்ன கிரக தோஷமாகட்டும், மற்றபடி கோல்சார தோஷமாகட்டும், தசை புத்தி தோஷமாகட்டும், எதாக இருக்கட்டுமே 2 பேருக்குள்ளே ஏகப்பட்ட தோஷம் இருக்கு, ராமதாஸுக்கு அன்புமணிக்கு. இவர்கள் தங்களுடைய தோஷத்தை தீர்த்தாலே போதும். தங்களுடைய ஒரு கோட்சார பலன் வெளிப்பாடு இருக்குதே இல்லையோ, மற்றபடி வந்து இவர்கள் தங்களுக்குள்ள விஷயத்தை தீர்த்து கொண்டு தொண்டர்களை மதித்து கட்சி நிலைப்பாட்டை வைத்து கொண்டு மீண்டும் இவர்கள் ஒன்றாக ஈடுபட்டு ஒற்றுமைக்கு வந்தாலே போதும். அப்போதான். மற்றபடி வந்து நேரம் சரியில்லை, மற்றபடி வந்து ஜாதகம் சரியில்லை என்பதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்டு. ராமதாசும் அன்புமணியும் சரியில்லை. அதனால் வந்து இப்போதைய சூழல் பாமகவும் சரியில்லை. இது வந்து 2026 சட்டமன்றத்தில் கட்டாயமாக வெளிப்படும். இதுதான் உண்மை. அதுக்காக வந்து திமுகவை குறை சொல்வது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வெளிப்பாடு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.